ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ராஜன் போஸ். போன வீடியோ எல்லாரும் நல்லா ரசிச்சிருக்கீங்க, சரியான வரவேற்பு கொடுத்தீங்க. இந்த வீடியோ முழுசா பாருங்க. கடைசியில உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக சில கருத்துக்கள் சொல்லுவேன். ஒரே ஒரு கேள்வி, உலகத்துல மிகப்பெரிய புத்திசாலி யாரு? யாருமே கிடையாது. பிறவியில யாருமே புத்திசாலி கிடையாது. அனுபவம் தான் அறிவு. இங்கே ரெண்டு அண்ணன் தம்பிகளை அறிமுகப்படுத்துறேன். ட்வின்ஸ், அதாவது இரட்டை பிறவிகள். ஒருத்தன் லூசு, இன்னொருத்தன் டைட்டு. இதுல யாரு புத்திசாலின்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இப்ப நான் சொல்றத கேளுடா தம்பி. அடி செருப்பால எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்டா, என்ன தம்பி இது மட்டும் கூப்பிடாதேன்னு. நீ சொல்லியிருக்க, ஆனா நான் எதனா எடுத்து பேசுனேன்னா? ஆனா இப்ப சொல்றேன், நான் தான் மூத்தவன். அத பிறா, நான் தானே முதல்ல பிறந்தேன். 2 மணி நேரம் கழிச்சு தானே நீ பிறந்த. அதனால நான் தான் அண்ணன். நீ அண்ணனாவே இருந்துக்க, ஆனா நான் தான் மூத்தவன். டேய் லூசு, நான் தானா மூத்தவன். போடா டைட்டு. நீ 2 மணி நேரம் குறை பிரசவம், அதாவது பிஞ்சில வெளியே வந்திருக்கேன். நான் இன்னும் 2 மணி நேரம் கருவறையில உட்காந்து முத்தி வெளியே வந்திருக்கேன். அப்ப யாரு மூத்தவன்? டேய், உன்னோட 2 மணி நேரம் முன்ன நான் தானா பூமியோட காத்த சுவாசிச்சிருக்கேன். ஆமா, விஷ காத்த சுவாசிச்ச. அந்த காத்த இன்னும் 2 மணி நேரம் ஃபில்டர் பண்ணி எனக்கு உள்ள கிடைச்சது. இப்ப என்ன, நான் உன்னை அண்ணான்னு கூப்பிடணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் வேணாம். நீ வழக்கம் போல வாடா போடன்னு கூப்பிடு. ஏன்னா நான் லூஸ் தானே. போற போக்க பார்த்தா நீ என்ன லூஸ் ஆக்கிடும் போல இருக்கு. நீ டைட்டாவே இரு. ஏண்டா, என்ன யாருக்குமே பிடிக்கல, என்னதான் காரணம்? உனக்கு தெனாவட்டு ஜாஸ்தி, அதுதான் உனக்கு டைட்டுன்னு பேரு. சரி, உனக்கு நண்பனை பிடிக்குமா எதிரிய பிடிக்குமா? நண்பன் தான் பிடிக்கும், எல்லாருக்கும் அப்படி தானே. அத நீ முடிவு பண்ணாத. எனக்கு எதிரியை தான் பிடிக்கும். அதனால தாண்டா உன்னை லூசுன்னு சொல்றாங்க. சொல்லட்டும். டேய், எதிரியை ஏண்டா பிடிக்கும்? விளக்கம் சொல்லடா, விளக்கண்ண சொல்றேன். உன் நண்பன் உனக்கு ஜாலரா போடுவான், நீ செய்யறதெல்லாம் சரின்னு சொல்லுவான், உன்னை தப்பான ரூட்ல கூட கூட்டிட்டு போவான். ஆனா எதிரி உன்னை விமர்சனம் பண்ணுவான், உன்னை கிளின்னு கிழிப்பான். அப்ப உனக்கு சொரணை வரும், அப்ப நீ முன்னேறுவ. என்னடா சொல்ற? அது மட்டும் இல்ல, நண்பன் உன் கூடயே இருப்பான், உன்னுடைய எல்லா முன்னேற்றத்தையும் தெரிஞ்சுப்பான். நீ ஒரு படி முன்னேறும் போது அவன் உன் சட்டையை பிடிச்சி இழுத்து கூடயே நடக்க வச்சிருவான். ஏன்னா நட்பு கைவிடக்கூடாதுல்ல. ஆனா எதிரி உன் முன்னேற்றத்தை மதிக்க மாட்டான். ஏன் கண்டுக்கவே மாட்டான். என்னடா உளர்ற? உண்மை சொன்ன. அப்புறம் நீ இப்ப என்ன பார்த்து கேவலமா விளக்கெண்ணன்னு சொன்னியே, அந்த விளக்கெண்ணெயில எவ்வளவு மருத்துவ குணம் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? ஆமா, இவரு பெரிய டாக்டர். ஆமா தம்பி, டாக்டர் தான். ஆனா உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ட்ரீட்மெண்டா? நான் என்ன நோயாளியா? ஆமா, மனநோயாளி. என்னடா உளர்ற? நீ தான் பெரிய ஆளுங்கிற நினைப்பு உனக்குள்ள இருக்குல்ல, அது ஒரு நோய். ஆமாடா, நான் பெரிய ஆளுதான். இருக்கட்டும், ஆனா அதை மட்டும் நீ மறந்துடு, நீ பெரிய ஆளாயிடு. போடா லூஸ். நீ யாரு பேச்சும் கேட்க மாட்டேன். ஆனா 5 அறிவு உள்ள மிருகம் கூட மனிதன் பேச்ச கேக்குது. தப்பா சொல்லிட்டேனே, மனிதனுக்கு தானே 5 அறிவு. டேய் லூஸ், என்னடா சொன்ன நீ? நான் லூசு தான், நீ புத்திசாலி தானே. சரி, உனக்கு ஒரு கடுமையான வயிற்று வலி வந்தா நீ என்ன பண்ணுவ? டாக்டர் கிட்ட தான் போவேன். அந்த டாக்டர் போலி டாக்டரா கூட இருக்கலாம், அது உனக்கு தெரியாது. ஆனா ஒரு நாய்க்கு வயிற்று வலி வந்தா அது என்ன பண்ணும் தெரியுமா? போய் அருகம்புல்லு சாப்பிடும். மாதிரி பூனைக்கு வயிற்று வலி வந்தா, இல்ல உடல்நல சரியில்லைன்னா அது என்ன பண்ணும் தெரியுமா? குப்பைமேனின்னு செடி இருக்கு, அதை போய் பிடுங்கி அதனோட வேற கடிக்கும். அப்புறம் அந்த செடி மேல அப்படி பெறலும், குணமாயிடும். என்னமோ நீ பார்த்த மாதிரி சொல்ற. ஆமா, நான் பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்ல,
நான் ஆதாரத்துக்கான வீடியோ கூட எடுத்திருக்கேன். இந்த பாரு, இந்த வீடியோ கொஞ்சம் பாரு. இந்தா. ஆச்சரியமா இருக்கு. இப்ப புரிஞ்சுதா? இன்னொன்னு, உன்னை ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் விடுறேன்னு வச்சுக்க. நீ கூகுள் மேப் பார்க்கணும் திரும்பி வரணும்னா. ஆனா நீ ஒரு நாயை கொண்டு போய் விட்டு பாரு, அது கரெக்டா வீட்டுக்கு வந்துடும். நாய் மோப்பம் பிடிக்கும். உனக்கு மூக்கு இருக்குல்ல. இன்னொன்னு, உன்னோட மொழி நாய்க்கு தெரியும், நாயோட மொழி உனக்கு தெரியுமா? இல்ல. சரி, இன்னைக்கு மழை வருமா? எனக்கு எப்படி தெரியும்? வானநிலை அறிக்கையில சொல்லுவாங்க. அது கூட சில நேரங்கள்ல தவறிடும். ஆனா ஒரு இத்துணோண்டு தவளை கரெக்டா சொல்லிடும். பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை நடக்கும். பாம்பு கீரிய பல முறை தாக்கும். கீரி உடம்புல விஷம் ஏறிடும். ஆனா கீரி போய் ஒரு செடி கூட வேற கடிச்சு தின்னும், விஷம் இறங்கிடும். இயற்கை வைத்தியம். அது உனக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இது உனக்கு தேவையில்லாத கேள்வி. இன்னும் இயற்கையில நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு. அதெல்லாம் மனிதன் கண்டுபிடிச்சா மனிதனுக்கு சாவே கிடையாது. இப்ப என்னதான் சொல்ல வர நீ? அதான் சொல்லிட்டேனே, நமக்கெல்லாம் 5 அறிவு தானே. அந்த லூஸ் என்ன சொன்னா? மனிதனுக்கு 5 அறிவா? சரி, அதை பத்தி இப்ப விவாதம் பண்ண நேரம் இல்ல. உடல் ஆரோக்கியமா வாழ்றதுக்கான சில கருத்துக்கள், நிறைய கருத்துக்கள் இருக்கு. அதுல முக்கியமானது ஒண்ணு இப்ப சொல்றேன். வாரத்துல ஒரு நாளாவது செருப்பு இல்லாம நடைங்க. டார் ரோட்ல சிமெண்ட் தரையில நடக்கக்கூடாது, மண்ணில் நடக்கணும். அந்த மண்ணுக்கும் மனுஷன் உடம்புக்கும் சரியான ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. அதனால அதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த டிப்ஸ் அப்புறம் சொல்றேன். வணக்கம்.